ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம மகாக்கனி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் மகாக்கனி மரங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்னோடய ஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு 750 மரம் வச்சுருக்கேன். இந்த 750 மரமும் ஒரே மாதிரி வர கிடையாது. சில மரங்கள் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இது ஒரு மகாக்கனி மரம் தான். கிட்டத்தட்ட வச்சு 2 வருஷம் ஆச்சு. இந்த மரத்தில் அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பாருங்கள், சைடு கிளை வந்திருக்கு, இங்கே ஒரு கிளை வந்திருக்கு. இதுக்கு மேல் பகுதியில் இங்கே பாருங்கள், அவ்வளோதான், அப்படியே ட்ரை ஆகிடுச்சு, காஞ்சி போச்சு இது ஒரு உச்சியில். ஓகேங்களா? இன்னொரு மரத்தை நான் காட்டுறேன், வாங்க அப்படியே பார்க்கலாம். அப்படியே பாருங்கள், இப்போ இந்த மரத்தை பாருங்கள், இது சேம் வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இதில் பாருங்கள், இங்கிட்டு ஒரு கிளை, இங்கிட்டு ஒரு கிளை, இங்கிட்டு ஒரு கிளை. இங்கே பாருங்கள், மேல் பகுதியில் இது மாதிரி காஞ்சி போயிடுச்சு, ட்ரை ஆகிட்டு பாருங்க, நல்லா தெரியுதுங்களா? குச்சி மாதிரி இருக்குது, நல்லா ட்ரை ஆகிட்டு. பட் என்னன்னா, இந்த மரம் வந்து சாகலை. ஓகேங்களா? பட் டிம்பருக்கு எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ஒரு 20 to 25 அடிங்கிறது ஹைட் வரணும், ப்ளஸ் விட்டு வரணும். 2 வருஷத்தில் இந்த மரங்கிறது இப்படி இருக்குது. இது மாதிரி ஒரு மரம் 2 மரம் இல்லை, கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 30 மரம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷனுங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஏன்னா மரப்பயிர் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அங்கே முதல் வந்து உடனே கிடச்சிடாது, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கிறது ஆகும். பாருங்க, ஸோ சில மரங்களோட வித்து திக்னஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்களா? க்ரோத் ரேஷியோவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பட் அதே ஆப்போசிட்டில் ஒரு மரம் இருக்குது, இதுவும் சேம் டைமில் தான் வச்சேன். இங்கே பாருங்கள், இதோட ஹைட் அண்ட் இதோட க்ரோத் திக்னஸ் எப்படி இருக்குது. இங்கே பாருங்கள், இதோட ஹைட்டு க்ரோத் திக்னஸ் ப்ளஸ் இந்த மரத்தோட ஹைட் க்ரோத் திக்னஸ் பாருங்கள், நல்லாவே வந்துருக்கு. பட் அப்படியே ஆப்போசிட் பாருங்கள், நான் ப்ராப்ளம் உள்ள மரம்னு சொன்னல பார்த்தீங்களா? ஸோ அதில் பாருங்கள், சைடுகளில் வந்திருக்கு. ப்ளஸ் இங்கே பாருங்கள், இது அப்படியே கொஞ்சம் காஞ்சி போயிட்டு, அவ்வளோதான், அந்த குச்சி மாதிரி தெரியுது பாருங்கள், அவ்வளோதான். பட் சாகலை. பட் இதை என்ன ப்ராசஸ், இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன், இதை வந்து டிம்பருக்கு எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா, இது என்ன யூஸ்? ஏன்னா 750 மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 மரங்கிறது இப்படி இருக்குது. இது கொஞ்சம் எங்களுக்கு நஷ்டம்தான், ஏன்னா காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? ஃபார்ம் ஃபுல்லாக இதே பயிர் தான், நல்லா வீடியோவில் பார்க்குறீங்க. ஓகேங்களா? அப்கமிங் வீடியோஸில் இன்னும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இந்த மகாக்கனி மரத்தில் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகேங்களா? பட் நிறையா மரம் சூப்பராக வந்திருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். சூப்பராக வந்த மரங்களில் இதுவும் ஒரு மரம், இன்னும் இது மாதிரி ஒரு சில மரங்கள் இருக்குது, நான் அப்கமிங்கில் காட்டுறேன். பாருங்கள், இதில் கூட சைடுகளை இருக்குது. இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான், இதை நான் கழிக்கணும். இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா என்னென்னமோ வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். இது மாதிரி மரப்பயிர் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். இன்னும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஐடியா உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட்டுங்களா? ஏன்னா தமிழில் வீடியோ போகிறது நான் தாங்க.